வணக்கம். ஒடிசாவில் பிஎட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஹெச்ஓடியே அந்த பொண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். இதை பற்றி அந்த பொண்ணு அந்த பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஆனாலும் அந்த பிரின்சிபல் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ஆனால் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட் அப்போ அந்த பொண்ணு தன்னை நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு அந்த பிரின்சிபல் ஆஃபீஸர் நோக்கி ஓடி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அடுத்த 3 நாளில் அந்த பொண்ணு இறந்துட்டான். அதுக்கப்புறமேட்டு அந்த போலீஸ் ஹெச்ஓடியும் பிரின்சிபலையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்று தாங்க புரியல, இதை இவங்க முன்னாடியே செஞ்சுட்டாங்கன்னா அந்த பொண்ணோட உயிர் இப்போ இருந்திருக்கும். ஒருத்தரோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா? இதே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இதை உடனே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் நீதி பணத்தால் தான் வாங்க முடியும். நம்ம கவர்மெண்ட்டு சிஸ்டம் சரியில்லைங்க. அதாவது இந்த அரபிக் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. அரபிக் கண்ட்ரீஸில் இந்தமாரி தப்பு பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தண்டனை வச்சுருக்காங்க. முதல்ல அதை இங்கே கொண்டு வரணும். இந்தமாரி கொண்டு வந்தால் தான் இந்தியாவில் முதல்ல இந்த தப்பு நடக்காது. ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சிரிக்கிறான். அப்போ அடுத்த வாட்டி அதே தப்பு தானே அவன் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நீதிமன்றத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பஸ்ஸு, ட்ரெயின், காலேஜு, ஸ்கூலு, ஆஃபீஸு, டெம்பிள்ஸு, சர்ச்சஸ், மாஸ்க்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கடைசி அவங்க வீட்லேயே. இப்படி இருந்தால் நம்ம நாடு எப்படிங்க முன்னேறும்? முதல்ல இந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்றுங்க. இதே நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்மளால் நிச்சயமாக நம்மளுக்கு நீதி கிடைக்கும். இந்த கோர்ட்லலாம் இந்த நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா யாரையும் பார்த்து அந்த நீதி கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அவங்களோட உண்மைத்தன்மையை வச்சு தான் அந்த நீதி கிடைக்கணுன்ட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. காசு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நீதி கிடைக்குது. முதல்ல இந்த ஒரு நிலைமையை முதல்ல மாறணும். இந்த விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு முடிவை கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு ஸ்டேட்டில் நடக்கலைங்க. ஒடிசா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. காந்தி மிட் நைட்டில் எப்போ ஒரு பொண்ணு சேஃபாக தனியாக நடந்து போகிறாலோ அப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போது மத்தியானம் 12 மணிக்கே ஒரு பொண்ணால் தனியாக நடந்து போக முடியல. அப்படி இருக்குது நம்மளுடைய நிலைமை, நம்ம நாட்டோடைய நிலைமை. முதல்ல இந்த நிலைமை மாறணும். கவர்மெண்ட் முதல்ல இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும். நன்றி.